இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஸ்விம் பண்றனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? வெறும் ஸ்விம்மிங்ல நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா? இருக்குங்க. நிறையாவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஸ்விம் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீச்சல் அடிக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? ஜஸ்ட் நம்ம ஒரு ஜாலிக்கு கிணத்துலயோ ஸ்விம்மிங் பூல்லயோ நம்ம நீச்சல் அடிச்சிட்டு இருக்கோம். அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது? அதுல நமக்கு என்னங்க நல்லது இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாதுங்க. நீச்சல் அடிக்கிறனால நமக்கு என்ன நல்லது இருக்கு அப்படின்னா, நம்ம எலும்புல இருக்கிற ஜாயின்ட்ஸ் வலியே இல்லாம நமக்கு ரிலாக்ஸா கார்டியோ ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதுதான் இதுல இருக்கிற ரொம்ப பெரிய முக்கியமான பெனிஃபிட்ஸ். நமக்கு 1.5 மணி நேரம் ஓடுற எனர்ஜியும் ஸ்விம்மிங் பூல்ல இல்ல கிணத்துல அடிக்கிற 1/2 மணி நேரம் எனர்ஜியும் ஒண்ணுங்க. எந்த விதமான பாடி பெயின் இல்லாம நமக்கு ஃபேட்டு ரொம்ப வேகமா பேர்ன் ஆகும் ஸ்விம் பண்றதுனால, நீச்சல் அடிக்கிறனால. இதுவே ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸுங்க ஸ்விம்மிங்ல இருக்கிறது. ஸ்விம்மிங் நம்ம பண்ணக்கூடிய கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்ல ஒரு ஒர்க் அவுட் தாங்க இந்த ஸ்விம்மிங். அதாவது சைக்கிளிங், ஜாக்கிங் இந்த லைன்ல வரக்கூடிய கார்டியோ பேசிக் ஒர்க் அவுட்ல தான் இந்த ஸ்விம்மிங்கும் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம இந்த ஜாக்கிங், சைக்கிளிங் இது பண்றதுனால பாடி பெயின், நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி அதிக விதமான பெயின்ஸுகள் நமக்கு இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, ஜாக்கிங் போகும்போதும் அதே மாதிரி டயர்ட் ஆகுறது இந்த மாதிரி நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நீச்சல் அடிக்கிறனால நமக்கு இந்த எந்த எஃபெக்டும் எந்த பெயினுமே இல்லாம நமக்கு ஃபேட் பர்ன் ஆகும், நமக்கு கொழுப்பு குறைக்கிறதுக்கு அதிக விதமான வாய்ப்புகள் இந்த ஸ்விம்மிங்ல தாங்க இருக்கு. அதுவும் எந்த விதமான வலியும் இல்லாம இந்த ஸ்விம்மிங்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபேட் பர்ன் ஆகுறதுக்கு. ஸ்விம் பண்றதுனால, நீச்சல் அடிக்கிறனால நம்மளோட இன்டயர் அதாவது உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பம்ப் ஆகும், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம முக்கியமா ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ஸ் ரத்த நாணங்கள் எல்லாமே நல்ல சிறப்பா பம்ப் ஆகும், நல்ல அதிகமாவே ஒர்க் ஆகும். நம்ம பேசிக்கா வாக்கிங் போறதை விட ஸ்விம் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஹார்ட்டுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்ஸ், ஆஸ்தமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே யூஸ் ஆகும். இந்த ஸ்விம் பண்ணா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பலன் இருக்குங்க. என்ன பலன் அப்படின்னா, ஸ்விம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. அதாவது செரிமான பிரச்சனைகள் ஸ்விம் பண்ணால், நீச்சல் அடிச்சா நமக்கு இருக்காது, கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அது எப்படி நீச்சல் அடிக்கிறதுக்கும் செரிமான தன்மைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம வாட்டரோட ப்ரெஷருக்கு அகேன்ஸ்டா தான் நம்ம ஸ்விம் பண்ணுவோம். அதாவது நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட், அதாவது ஃபுல் பாடி கை கால் எல்லாமே நம்ம எஃபெக்ட் கொடுப்போம் ஸ்விம் பண்ணும்போது. தண்ணிக்கு அகேன்ஸ்டா, அதாவது தண்ணியோட ப்ரெஷருக்கு அகேன்ஸ்டா நம்ம ஒரு எனர்ஜியை கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால நமக்கு உள்ள இருக்கிற ரத்த நாணங்கள் எல்லாமே சீரா ஒர்க் ஆகும். அதாவது ரொம்ப நல்லா பம்ப் ஆகும் பிளட் வெசல்ஸ் எல்லாம். அப்படி நமக்கு ஆகுறதுனால டைஜஷன் சிஸ்டம் நல்லாவே ஒர்க் ஆகும். ஸ்விம்மிங் நீச்சல் அடிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட், அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸ்விம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும். அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், சோகம் இது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுங்க நீச்சல் அடிக்கிறதுனால. பாக்குற உங்களுக்கு ஸ்விம் பண்ணா எத்தனை பேத்துக்கு ஹாப்பினஸா இருக்கும், அதாவது சந்தோஷமா இருக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பசங்களோட இல்லைனாலும் இப்ப தனியா கிணத்துல நீச்சல் அடிச்சாலும் செம்ம ஹாப்பியா ஃபன்னா இருக்கும். பாக்குற நீங்க கிணத்துல நீச்சல் அடிக்க பிடிக்குமா இல்ல ஸ்விம்மிங்ல நீச்சல் அடிக்க பிடிக்குமான்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.